தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் புத்தாண்டுக்கான. இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு யார் அதிர்ஷ்ட தேவதையா இருக்க போறாங்கன்ற விஷயம்தான். சோ கன்னிராசி அப்படின்னாலே ரொம்ப சாஃப்டான ஒரு ஆட்கள் தான். சோ கன்னிராசி நேயர்கள் வந்து யாரு உங்களுக்கு இந்த தடவை அதிர்ஷ்டமான விஷயங்கள்னா, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க. இட் கேன் பி எனி ஒன். அண்ணனா இருக்கட்டும், இல்ல அப்பாவா இருக்கட்டும், இல்ல அக்காவா இருக்கட்டும், இல்ல அம்மாவா இருக்கட்டும், இல்ல மனைவியா இருக்கட்டும், ஹஸ்பண்ட், யாரா இருந்தாலுமே யாராவது உங்களுக்கு பினான்சியலா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கேட்டுக்கிற காலகட்டம் இது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு அட்வைஸ் பண்றாங்க. நீ இப்போ வந்து பெரிய அகலக்கால் வைக்காத, அந்த மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து உங்களுக்கு பினான்சியல் ரிஸ்க் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இல்ல இப்ப இன்சூரன்ஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும், இல்ல லைஃப் இன்சூரன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எஸ்ஐபி பிளான்ஸ் இதெல்லாமே அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்துல கன்னிராசிக்காரவங்க அதை ஏத்துக்கிட்டு அது எல்லாமே இப்ப இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது பண்ணா இது ஒரு சிறப்பான காலகட்டமா இது அமையும். அதே மாதிரி மாணவர்கள் ஆசிரியர்களோட அட்வைஸ இந்த காலகட்டத்துல எடுத்துக்கணும். தே ஆர் த ரியல் ஏஞ்சல்ஸ். உங்களோட வாழ்க்கையில வந்து எதிர்காலத்துக்கான ஒரு வெற்றி பாதைய அது கண்டிப்பா வந்து அமைச்சு கொடுக்கும். ஆசிரியர்களோட பேச்சு கேட்ட அவங்க சொல்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு படிக்கிறது, டைம் டிசிப்ளினை வந்து ஃபாலோ பண்றது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். அதே மாதிரி சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டத்துல அண்ணனோ தங்கையோ அக்காவோ ஸோ இந்த அந்த மாதிரி தம்பியோ அவங்களோட அட்வைஸ், அவங்கள வந்து ரொம்ப அன்பா பாத்துக்கிறது, அவங்களுக்கு தேவையானதை செய்யறது, இல்ல அவங்க சொல்றதை வந்து செய்யறது, கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஒரு டூருக்கு போறது, மாலுக்கு போறது, இல்ல சினிமாக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். அதே மாதிரி லைப்ரரிக்கு போய் விசிட் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை வந்து கன்னிராசிக்காரவங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுல கன்னிராசிக்காரவங்க போக வேண்டிய பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னா, சயன பெருமாள் கோவில், பார்த்த சாரதி கோவிலுக்கு போறது ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி திருவாண்ட்ரம்ல உள்ள பத்மநாப சுவாமி கோவிலுக்கு போறது மிக விசேஷமான பலன்களை கொடுக்கும். நம்ம திருப்பதி ஏழுமலையான போய் வழிபட்டுட்டு வர்றதும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பச்சை நிற ஆடைகள், பச்சை நிற வஸ்துக்கள் வந்து தானமா கொடுக்கறது, புதினா சாதம், கொத்தமல்லி சாதம் அதெல்லாம் வந்து தானமா கொடுக்கறதும், பச்சை நிற புடவைகளை தானமா கொடுக்கறது, புடவை, வஸ்திரம், வேட்டி, சட்டை, முருகன் வந்து நிறைய பேர் பாத யாத்திரை போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்றது, இதெல்லாம் ரொம்ப மிகச்சிறப்பான பலன்களை வந்து கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். சோ இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருணை கடலே கந்தா போற்றி, முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.